திருமண மோசடி புகார் அளித்த துணை நடிகைக்கு மெசேஜ் அனுப்பிய விவகாரத்தில் காவல் உதவி ஆணையர் உதவி ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகைக்கு மெசேஜ் அனுப்பிய விவகாரத்தில் உதவி ஆணையர் தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அமேசான் மூலமாக பொருட்களை வாங்கி குவித்ததாக பெண் உதவி ஆய்வாளரும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகைக்கு மெசேஜ் அனுப்பிய விவகாரத்தில் உதவி ஆணையர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். திருமண மோசடி புகார் அளித்த துணை நடிகைக்கு மெசேஜ் அனுப்பிய விவகாரம் தொடர்பாக காவல் உதவி ஆணையர் உதவி ஆய்வாளர் ஆகியோர் காத்திருப்போர் பட்டியலுக்கு தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலாக அமேசான் மூலமாக பொருட்களை வாங்கி குவித்ததாக பெண் உதவி ஆய்வாளர் ஒருவரும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நடிகை ஒருவர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் தன்னை இன்ஸ்டாகிராம் மூலமாக காதலித்த ஒருவர் தன்னிடம் பழகி திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி விட்டதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக கனடாவில் அந்த நபர் வசித்து வந்ததாக தெரிகிறது. அவரது பெயர் அலெக்ஸை விசாரணை நடத்துவதற்காக போலீசார் முடிவு செய்தார்கள். ஆனால் அலெக்ஸ் இந்தியாவிற்கு வரவில்லை. இதன் தொடர்ச்சியாக அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டு அவர் பணியாற்றக்கூடிய அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் அலெக்ஸ் இந்தியாவிற்கு வந்து விசாரணைக்கு உள்ளானார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு நீதிமன்றம் மூலமாக அலெக்ஸ் நிபந்தனை ஜாமீன் பெற்று மீண்டும் கனடாவிற்கு செல்லும் போது நேரடியாக குடியுரிமை அதிகாரிகள் அவரை விசாரித்த போது காவல்துறையினரிடம் நீதிமன்ற உத்தரவு பெற்று தான் செல்வதாக தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் மீண்டும் அவர் கனடாவிற்கு தப்பிச் சென்று விட்டார். இதை அறிந்து அந்த துணை நடிகை இணை ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் உதவி ஆணையர் தலைமையில் விசாரணை நடத்தும்படி உத்தரவிடப்பட்டிருந்தது. உதவி ஆணையர் பாலகிருஷ்ண பிரபு தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அப்போது அந்த குழுவில் உதவி ஆய்வாளர் பெனாசிர் இடம்பெற்றிருந்தார். பெனாசிர் நேரடியாக துணை நடிகையிடம் விசாரணை நடத்திய போது அமேசான் மூலமாக அந்த துணை நடிகையிடமிருந்து பல்வேறு பொருட்களை லஞ்சமாக பெற்றதாக குற்றச்சாட்டு இருந்தது. அது மட்டுமல்லாமல் உதவி ஆணையரும் துணை நடிகைக்கு பல்வேறு மெசேஜ்களை அனுப்பி தொந்தரவு கொடுத்ததாகவும் தெரிகிறது. இது தொடர்பாக தனியாக துணை நடிகை இணை ஆணையரிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் உதவி ஆணையர் மற்றும் உதவி ஆய்வாளர் 2 பேரையும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து இணை ஆணையர் திஷா மிட்டல் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.